சாயிராம். நாம் செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமுமே இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல பொம்மையாக வாழ்வதை விட நமக்கு பிடித்தது போல செம்மையாக வாழ்வதுதான் மிக சிறந்த வாழ்வு. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேசுவதற்காகவே இப்பொழுது உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். யாரிடமுமே சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து இதை மௌனமாக கேள். நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும் அந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஆம் என் பிரியமே, சந்தோஷ செய்தி, உனக்கான செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும் இன்னும் சில மணி நேரமே. அதிர்ஷ்டம் கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறை நீ வெற்றி பெறலாம். ஆம் என் பிரியமே, ஒரு முறை வெற்றி பெறலாம். அதுவே உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீ வெற்றியை எட்டலாம். ஆனால் உழைப்பு எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு முறையும் உனக்கு வெற்றியை அது கொடுத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையாக இறைவன் உனக்கு கொடுத்திருப்பது வெறும் வெற்று காகிதம்தான். வெறும் வெற்று காகிதத்தை தான் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதில் எழுதுவதும் வரைவதும் ஏன் கிறுக்குவதும் அல்லது அந்த காகிதத்தையே கிழித்து எறிவதும் உன் கையில்தான் இருக்கிறது. எப்படி மாற்ற வேண்டும் என்பது நீதான் சிந்தனை செய்ய வேண்டுமே தவிர கொடுத்த இறைவனே உனக்கு அதற்கான பதிலையும் கொடுக்க மாட்டார். அதே போல உன்னை சுற்றி இருப்பவர்களும் அதில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யவும் மாட்டார்கள். இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அதிசயமாகவே தெரியும். அதே போலத்தான் என் பிரியமே, இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அலட்சியமாகவே தெரியும். எது ஒன்றிலும் இப்பொழுது நீ காட்டும் அலட்சியம், ஏதாவது ஒன்றின் மீது நீ காட்டும் அலட்சியம் நாளை உன்னை அல்லல் பட வைத்துவிடும் என்பதை எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வெற்று காகிதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தனை செய்வதுவோடு மட்டும் நின்று விடாமல் அதற்கான செயலில் இறங்கு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உனக்காக வேலை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் தக்க சமயத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிதேவா. இதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதைதான் உன் மனம் ஏற்க மறுக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வெற்று காகிதத்தை அழகாக பிரம்மாண்டமாக பிரகாசமாக மாற்றுவது உன் கையில்தான் இருக்கிறது என் குழந்தா. உன்னுடைய தோல்வியின் காரணத்திற்கு முக்கியமான புள்ளியும் நீதான். அதற்கான தோல்விக்கான காரணமும் நீதான். அதை விட்டுவிட்டு மற்றவர்களின் மேல் நீ குற்றத்தை சுமத்தினால் அதற்கு யாருமே பொறுப்பாளியாக ஆகிவிட முடியாது. உன்னுடைய துன்பத்திற்கு நீதான் காரணம். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே தவிர உனக்குள் எந்த மாற்றத்தையும் நீ ஏற்படுத்துவதே இல்லையே என் பிரியமே. பிடிக்கவே இல்லை என்றாலும் எல்லோருமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். உனக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வும் உனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்ற நம்பிக்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வும் மாற்றம் வரும். என் அன்பு குழந்தா,
உன்னுடைய அறியாமையை நீ போக்கிக் கொள்ளாமல் இருப்பதாலும், உன்னுடைய திறமைகளை இன்னும் நீ வளர்த்து கொள்ளாமல் இருப்பதாலும், உன்னுடைய இலக்கு இன்னமும் உனக்கு எட்டாத தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள். உன் அறியாமையையும் வளர்த்துக்கொள். உன்னுடைய அறிவையும் திறமையையும் நீ வளர்த்து கொண்டே இருந்தால் அடைய முடியாது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. ஆம் என் பிரியமே, எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அடையவே முடியாது என்ற காரியம். துன்பங்களே இல்லாமல் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கும் வாழ்வுதான் சொர்க்கம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்வு. இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பங்களை எதிர்கொண்டால்தான் இன்பங்களை அனுபவிக்க முடியும் என்பதே உண்மையிலும் உண்மை. எனவே துன்பங்களால் துவண்டு போய்விடாதே என் பிரியமே. இன்பங்களை அனுபவிக்க இன்னும் நீ போராட வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே, அதை உனக்கு சொல்வதற்காகவே துன்பங்கள் உன்னை நாடி வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு, அதை உணர்ந்து கொண்டு உன்னை நீயே உற்சாகப்படுத்தி கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, துன்பங்கள் வருகிறதே என்று சோர்ந்து விடாமல், ஏதோ ஒரு காரணத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இறைவன் அந்த துன்பத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாம் உனக்கு சாதகமான சூழலாக நடைபெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நானே உனக்கு ஏற்படுத்தி காட்டுகிறேன். ஆம் என் பிரியமே, யார் ஒருவர் தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ உன்னிடம் இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தாமல் வைத்திருப்பது கூட அவற்றை வீணாக்கும் செயல்தான் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பம் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பது உண்மைதான். அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதுதான். ஆனால் துன்பங்கள் உன்னை பொறுத்தவரை எல்லையற்றதாக இருக்கிறது. எல்லையே இல்லாததாக தான் உன் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் தோல்வியில் துவண்டுவிடும் வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைப்பது சரியே இல்லை என் பிரியமே. அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்கிறது. அந்த முடிவு என்ன, தீர்வு என்ன என்று நீ சிந்தித்து அந்த தீர்வை நீ கண்டுபிடித்தோமேயானால் நிச்சயமாக உனக்கான துன்பங்களெல்லாம் மறைந்து இன்பங்கள் உன்னை சூழ்ந்து நிற்கும், எப்பொழுதுமே என்றென்றைக்குமே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. சோதனையை உருவாக்கத் தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க ஒரே ஒரு கண நொடி போதும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்துக்கொள். முயற்சியை கைவிடாமல் பார்த்துக்கொள். உன் முயற்சி போல் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். எல்லா நேரமும் மிக கவனமாக இரு. ஏனென்றால் உனக்கு நல்லது எந்த நொடி வேணாலும் மாறலாம். இப்பொழுது இந்த நொடி கூட உனக்கு நல்லது நடக்கப் போகும் நொடியாக கூட இருக்கலாம். எனவே சற்று கவனமாக இரு. இப்பொழுது எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாமே சரியாகும் கூடிய விரைவில். என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே, நான் என்ன செய்வது என்று கவலைப்படாதே. உன் வாழ்வு பின்னோக்கி செல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை நினைத்து கொண்டு மனதை திடப்படுத்திக்கொள்.
உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் கூடிய விரைவில் வரும். உன் சாயப்பா அதை ஏற்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏளனமாய் பேசுபவர்களை ஏறெடுத்தும் பாராதே, அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதே. எதிரே வரும் காலத்தை எதிர்நோக்கி உன் வாழ்வில் அடியை நீ தைரியமாக எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை ஏளனமாக பேசியவர்கள் கூட உன்னை அண்ணாந்து பார்க்கும் நிலைமைக்கு உன்னை நிச்சயமாக நான் அழைத்து செல்கிறேன் பிள்ளையே. முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போதே முட்டுக்கட்டையாக நின்று மூலையில் உட்கார வைக்க வேண்டும் என்ற துடிக்கும் சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனாலும் அவர்களையெல்லாம் நீ சட்டை செய்யாமல், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா அதை உருவாக்கி கொண்டே இருப்பேன். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நினைத்து கொண்டிருந்தால் வருவதே இல்லை. முயற்சித்து கொண்டிருந்தால் அது உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு ஊருக்கு சமய குரு ஒருவர் வருகை தந்தார். அவர் பலரின் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி மிக்கவராக போற்றவும் பட்டார். அதை அறிந்த அந்த ஊரை சேர்ந்த வெகு நாட்களாக கொடிய நோயால் அவதிப்பட்டு வந்தவரின் உறவினர் ஒருவர் அவரை அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றும் நோக்கில் அந்த சமய குருவிடம் முறையிட்டு அவரை நோயாளியின் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கொடிய நோயால் உடலும் மனமும் மிகவும் சோர்வுற்ற நிலையில் இருந்த அந்த நபரை கண்ட அந்த குரு, கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அனைவரும் உன்னுடன் நோய் தீர இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என்று கூறினார். இதையடுத்து அந்த நோயாளியின் முன் நின்று மனமுருகி இறைவனை வேண்டி அவரின் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். அவர் சொல்வதை கேட்டு அவரின் உற்றார் உறவினரும் நண்பர்களும் அவரோடு இறை நாமத்தை கூறினார். பின்னர் நான் மட்டும் அல்லாமல் என்னோடு சேர்ந்து உங்களின் உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் நீங்கள் குணமாக வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொண்டுள்ளோம். அதனால் வெகு விரைவாக உங்களின் உடல்நிலை சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் என கூறினாராம். அந்த குருவை பேச்சை கேட்ட அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். நீங்கள் இறைவனின் பெயரை உச்சரித்ததும் உடல்நிலை சரியாகிவிடுமா? வெறும் வார்த்தைகளால் ஒருவரின் நோயை குணப்படுத்த முடியுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்கத் தொடங்கினான். அவருக்கு உணர்த்தும் வகையில், பதிலளிக்கும் வகையிலும், இந்த கூட்டத்திலேயே பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் யார் என கேட்டால் நீயாகத்தான் இருப்பார் என்றாராம் அந்த குரு. இதை கேட்டதும் அவனுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது. யாரை பார்த்து இப்படி கூறினீர்கள்? உடனே என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சீறி பாய்ந்தானாம். அந்த குருவோ மிக சாந்தமாக, வெறும் வார்த்தைகளும் பேச்சும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படாது என்று கூறியது நீதானே? அப்போது எப்படி நான் கூறிய முட்டாள் என்ற வார்த்தை உன்னை தூண்டியிருக்க முடியும் என்று கேட்டாராம். அந்த குருவுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்தானாம் அந்த ஒருவன். என் அன்பு பிள்ளையே, ஒரு வார்த்தை ஒருவரின் மனதில் எவ்வளவு எழுச்சியை பொங்க செய்கிறது என்பதை தெரிந்து கொள். உன் எண்ணங்களும் வார்த்தைகளும் எவ்வளவு சக்தியுடையது என்பதை புரிந்து கொள். எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையும். எனவே நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. உன் எண்ணம் போல், உன் வார்த்தைகள் போல், உன் நினைவுகள் போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும். நம் எண்ணங்கள் சரியில்லை என்றால் உன்னுடைய முன்னேற்றம் அதற்கேற்றால் போல் சரியத் தொடங்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல.
நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால், உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை? எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய்? எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும். வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும் அந்த போராட்டமான வழியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயின் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள்.
உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும். நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும்.